Hi everyone. Already நீங்க thumbnailல பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டிங் நம்ம சிங்கப்பூர் போய் சேர்ற வரைக்கும் என்னென்னலாம் ப்ராசஸ்ல நடந்தது இதை ஃபுல்லா நான் இதுல கவர் பண்ண போறேன். நம்பர் 1, எந்த ஏர்லைன்ஸ்ல நம்ம புக் பண்ணலாம். நம்பர் 2, விசா ப்ராசஸ் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்றது. நம்பர் 3, அகாமடேஷன்லாம் நம்ம எப்படி புக் பண்றது. அது மட்டும் இல்லாம சைட் சீயிங் இதெல்லாம் நான் எப்படி கவர் பண்ணேன். நம்பர் 4, ஏர்போர்ட்டுக்கு நம்ம போனா கண்டிப்பா ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டா இருந்தா நம்மளுக்கு கண்டிப்பா ஃபுட் இஷ்யூஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்றது. நம்பர் 4, உங்க கூட கிட்ஸ் யாராவது டிராவல் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃப்ளைட் குள்ள எடுத்துட்டு போகக்கூடிய முக்கியமான இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை டு சிங்கப்பூர் எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ஹை எண்ட் வேல்யூலாம் கிடையாதுங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப் தான் இது. நாங்கள் வந்து லெட்ஸ் கோ என்ற ஒரு ஏஜென்ட் டூரிஸ்ட் கிட்ட தான் நாங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்கக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க எனக்கு ஐட்னரி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஐட்னரியில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருந்தது. ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், என்னென்ன சைட்ஸ்க்கெலாம் நாங்கள் போக போகிறோன்றது இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஹோட்டலுக்கு தான் ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம டிமாண்ட் பண்ணினோம், இவ்வளோ தான் எங்களோட ப்ரைஸு அப்படின்றத நாங்கள் டிமாண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் வந்து நாங்கள் அகோடா என்ற வெப்சைட்டில் போட்டு இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ ப்ரைஸு, என்ன ரூம்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட்டாக வந்து அந்த லொக்கேஷன்லேயே என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, இதோட பெட்டராக என்ன இருக்குன்றதை செக் பண்ணோம். அதில் இருக்கிற ரூம்ஸ் வந்து இந்த ப்ரைஸோட ஒத்து போதான்றதை வந்து நாங்கள் எங்கள் சைடில் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி அகைன் அந்த ஏஜென்ட்ஸ் கிட்டே வந்துட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்து ப்ரைஸ்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி செக் பண்ணதில். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து செக்இன் வந்து முடித்தோம். எல்லோரும் சொன்னாங்க 2 hours பிஃபோர் வந்து வெப் செக்இன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுனால கிளம்புறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் டைரெக்டாக வந்து ஏர்போர்ட் போயிட்டோம். நாங்கள் போன டைம் வந்து ரொம்பவே ரஷ்ஷாலாம் இல்லைங்க, சும்மா ஒரு 2 queue தான் இருந்தது. என் பொண்ணு வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தாங்க. அவங்க எங்கேயுமே பார்த்திங்கன்னா நிற்கலை, ஏன்னா இங்கே உட்காரவை அங்கே உட்காரவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு இந்த ட்ராலிலேயே மேடம் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து வெப் செக்கிங் நாங்கள் முடித்தோம். ஆனால் வெப் செக்கிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து லக்கேஜை வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும், இவ்வளோ வெயிட் தான் கேரி பண்ணணுன்றது இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா 30 kg வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ வெப் செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் வந்து சில கேள்வி கேட்டாங்க என்கிட்டையும் ஒய்ஃப்கிட்டையும். எதுக்கு என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கன்னா, ஓகே நாங்கள் வீசா வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்காக தான் போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே விட்டுட்டாங்க. கண்ட்ரி வைஸில் வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு விசாவும் கிடையாது, அரைவல் விசாவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து டூரிஸ்ட் விசா தான் நம்ம வாங்கிட்டு போயே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து ஆதரைஸ்டு வந்துட்டு ஏஜென்ட் கிட்ட தான் நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் எனக்கு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணுறவங்கக்கிட்டே நான் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். இது எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3500 சொல்லியிருந்தாங்க பர் ஹெட். பட் ஆனால் நான் வந்துட்டு வெளியில் வந்துட்டு 3000 தானே வாங்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ அதிகமாக வாங்குறீங்கன்னு சொன்னோன்னா அவங்க அதிலே அக்ரி பண்ணிவிட்டு அதில் நெகோஷியேட் பண்ணி ஓகே நான் ஒத்துக்கிட்டாங்க. இல்லை விசா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது, ஈஸி மெத்தட் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்க்கும் போது இன்னொருத்தவங்களும் அதில் பயனடைவாங்க. மெயினாக வந்து நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸை விட்டுட்டேன். ஃப்ளைட் டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சிங்கப்பூர் வந்து போகிறீங்க அப்படின்னா 2 ஏர்லைன்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று வந்துட்டு இண்டிகோ, இன்னொன்று வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். இதில் எது பெஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் சொல்லுவேன். ஜோனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுன்ற காரணத்தினால மட்டும்தான் நான் அந்த இண்டிகோ நாங்கள் சூஸ் பண்ணோம். ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அந்த ஃபுட்டு ரிலேட்டடாக நான் சொன்னோன்னா ரொம்ப பசிச்சு தான். ஆனால் நாங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக நாங்கள் வந்திருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து A to Bலேருந்து ஆரம்பித்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும்.
ஸோ அதை இப்போ நம்ம ஒரு தோசை வாங்கணுன்றனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஏர்லைன்ஸோட இதில் நாங்கள் படிச்சிருந்தோம். ஸோ என்னென்னலாம் கேரி பண்ணலாம் அப்படின்னு. லிக்விடு இந்த காரம் சம்மந்தப்பட்ட இந்த ஐட்டம்லாம் ரொம்ப கிரேவியான ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த குக்கீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வாட்டர் பாட்டில் நார்மலாக கேரி பண்ணுறாங்க. ஸோ அந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கிளாஸ் டைப் ஆஃப் வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சில்வர் டிஃபன் பாக்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 2 டிஃபன் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கோவாவாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ இதனால் வந்துட்டு நாங்கள் அதுவே சாப்பிட்டு நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணனால எங்களுக்கு வயிறும் ஓகே ரொம்பிடுச்சு. இதோட நம்ம வந்து சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். 2மே நம்ம சூஸ் பண்ணாமல் உள்ள இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. எல்லா ஏர்போர்ட்லேயுமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா ட்ராவல் கிளப்னு சொல்லிட்டு லாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு கண்டிப்பாக டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு வந்து ஆப்ஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இந்த டெபிட் கார்டு தான் இருக்கணும், இந்த கிரெடிட் கார்டு தான் இருக்கணும் அப்படின்றது. அந்த லிஸ்ட்டு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ உங்ககிட்ட இது நீங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு கார்டு தான் அலௌடு. ₹2 நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இன்க்ளூடிங் ஆல்கோஹாலும் அலௌடு தான். ஸோ என்ன வேணால் நம்ம குடிச்சிக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு உள்ளே சாப்பிட போகிறீங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியான கார்டு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளைட்குள்ளே போகும்போது குழந்தைங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் சொல்ல நினச்சேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா காதில் ஒரு பட்டு வைப்பாங்க. சின்னதாக இருக்கும், 2 இருக்கும். 2 காதுலேயும் தண்ணி போகாத அளவுக்கு வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இது வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா காது ஃபுல்லாக நம்ம பனிக்காலத்தில் குழந்தைங்களுக்கு போடுறதுக்காக வைப்போம் இல்லையா? ஸோ அந்த டைப் ஆஃப் இது எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா இயர்ஃபோன் வந்துட்டு காதில் மாட்டுவோம் இல்லையா, பெரிய இயர்ஃபோனாக. ஸோ அந்த டைப் ஆஃப் இதுலேயும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது ஏன் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு 3000 ஃபீட்டுக்கு மேலே நம்ம போகிறோம், இல்லை மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து காது வந்து ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா குழந்தைங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக குழந்தைங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகிறீங்க, கேரி பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனை இருக்காது. குழந்தைங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. தண்ணி நிறைய கொடுங்க. தண்ணி கொடுத்தாலுமே காது அடைக்காது. ஸோ அந்த பிரச்சனையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இல்லை இந்த 2மே என்னால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள வந்து தூங்க வச்சுருங்க. ஓகே, என்ஜாய் பண்ணதுக்காக தான் நம்ம ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரோம். பட் ஆனால் அவங்க ரொம்பவே ட்ரபிள் ஆகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இருக்கும் போது தூங்க வச்சுக்கிறது மச் பெட்டர் நான் சொல்லுவேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.5 ஹவர்ஸில் வந்து நம்ம சிங்கப்பூரோ இல்லை நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அது வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எழுந்துச்சி அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னோடய டாட்டருக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுனால நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு நான் லாஸ்ட் மினிட்டில் பண்ணதுனால A4 ஷீட்லேயே ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கார்டில் ரெடி பண்ணிக்கோங்க. கார்டில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும். இப்போ வந்து நான் அதை லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்எஸ்எஸ் கிட்ட கொடுத்து கேப்டன் கிட்ட வந்து சைன் போட்டு தர சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் நான் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சிங்கப்பூரை லேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. கேப்டன் வந்து திருப்பி அவரோட கேபினுக்கு உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நாங்கள் அது நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட்டு சைன் மட்டும் போட்டு நாங்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் உள்ளே கூப்பிட்டு என் பொண்ணை வந்து அவரோட சீட்டில் உட்கார வச்சு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். வேறு எதாவது டவுட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து வெதர் கண்டிஷன்லாம் எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கு வந்து அவர் ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி உங்கள் டாட்டரோ சன்னோ யாராவது உங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சைனும் போட்டு தருவாங்க. சில கேப்டன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களுக்கு அது லக்கிலி அமைஞ்சுது. சிங்கப்பூர் ரீச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கேட்பாங்க. அது வந்து அரைவல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கிளம்புறதுக்கு 3 days பிஃபோரே நம்ம எடுத்துடணும். அது நம்ம யார்கிட்ட வந்து விசா ப்ராசஸ் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோமோ அவங்ககிட்டே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுமே அதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் தான் அது. அந்த பிரிண்ட் காப்பி வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கணும். அது நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அது கொடுத்து நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம்
வேறு லெவலான ஏர்போர்ட்டுங்க அது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணுங்க, சென்னை ஏர்போர்ட்டில் கேட்ட விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூரில் வந்து ரொம்பவே சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க. எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. எல்லாமே வந்து பாஸ்போர்ட் என்டர் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து செக்இன்லேருந்து ஆரம்பித்து மைக்ரேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. இங்கே சென்னை ஏர்போர்ட்டை பார்த்துட்டு அப்படியே வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பார்க்கும் போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அங்கே இப்படி இருக்குது, இங்கே என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் மிஸ் பண்ணோங்க. அது என்னென்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து சங்கி ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அது வந்து டெர்மினல் 2ல் வச்சுருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த பக்கம் போக முடியல. நாங்கள் ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் வந்து அரைவ் ஆனோம், ஆல்மோஸ்ட் லேட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பொண்ணு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும், நாங்களும் வந்து ஆன் டைம் வந்துட்டு செக்இன் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு ரஷ்அப்பாக இருந்ததுனால நாங்கள் உடனே போயிட்டோம். ஸோ நாங்கள் அந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா ஸோ இன் அட்வான்ஸாக வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கும் இது பிளான் பண்ணோம், பட் எங்களால் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப் ரெடியாக இருந்தது. அங்கேயே உள்ள ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால எங்களால் உடனே டிரைவருக்கு காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. அவரும் வந்துட்டார், நாங்கள் கிளம்பிட்டோம். வித்தின் 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஹோட்டல் நேம் வந்து போஸுங்க. இந்த 2 ஹோட்டலுக்குமே சேம் ஓனர் தான். எங்களுக்கு ரொம்பவே இந்த ஹோட்டல் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். நாங்கள் சூஸ் பண்ணது வந்து லாவெண்டர். இல்லை, இதோட பெட்டரே இருக்குது, இதே ப்ரைஸ்லேயே ஹோட்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இதனால வந்து மற்றவங்க யாராவது ட்ராவல் பண்ணும் போது இதை ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ பட் ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்துட்டு முக்கியமான இடம் அப்படின்னா அது வந்து லிட்டில் இந்தியா தான். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அங்கே போய் ஹோட்டலில் செக்கிங் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கேயே ஃபுட்டு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹோட்டலில் வந்து நான் ஏன் ஃபுட்டு பண்ணலை, நான் ஏன் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் சைனீஸ் பீப்புள்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. மீதி 30% பார்த்தீங்கன்னா மலாய். இதில் மிக்சப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம லிட்டில் இந்தியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கிராப்ன்ற ஒரு ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். GRABன்ற ஒரு ஆப்பை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ, சப்போஸ் உங்களால் போக முடியல, லேட் நைட் ஆகிடுச்சு, இல்லை வந்துட்டு எனக்கு உடனே ஃபுட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு உடனே வந்துடுச்சு. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் போட்டால் கண்டிப்பாக நம்ம சிங்கப்பூர் டைம் படி பார்த்தீங்கன்னா 1:30 தான் நாங்கள் ரீச் ஆகி அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ஆகி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் வெல் பிளான்டாக போனதுனால நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் நைட் சஃபாரிக்கு போகலான்னு வந்துட்டு முன்னாடியே ஷெடியூல் பண்ணியிருந்தோம். ஸோ ஜூ நைட் சஃபாரின்றது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மட்டும்தான் இருக்குது, யூஎஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4:30க்கு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வித்தின் ஒரு ½ an hourலேருந்து 40 minutesல வந்து ஜூவை ரீச் பண்ணிட்டோம். ஸோ வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் நைட்டில் இப்படிலாம் வந்துட்டு காமிக்க முடியுமான்றதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ நான் இந்த நைட் சஃபாரியை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோமோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். சிங்கப்பூரில் பார்த்த இடத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு சின்னதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க.